பொதுவாக மூன்றாம் பாவம் இளைய சகோதரம், காது, பயணம், வீரம், வீரியம் என குறிப்பிடப்படும். திருமண வாழ்வு நீடித்து நிலைக்க மூன்றாம் பாவத்தின் வீரம் என இரண்டையும் எடுத்துக்கொண்டால் போதும். முக்கியமாக ஆண்களுக்கு இது வீரியஸ்தானம். இந்த மூன்றாம் அதிபதி நீசம் அஸ்தமனம் அடைந்தாலோ அல்லது 6, 8, 12 மறைந்தாலோ, அம்சத்தில் நீசம் அடைந்தாலோ, சனி புதன் வீட்டின் அல்லது அம்சத்தில் அமைந்தாலோ, ஏனாவது ஒரு வகையில் வலிமை குன்றிருந்தால், இவ்வகை ஆணுங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அவர் தகுதி சான்றிதழை கொடுத்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வது நலம். மீறியும் திருமணம் நடந்தால் திருமண வாழ்வு நீடிக்காது. பெண்களுக்கு இதற்கு மாறாக மூன்றாம் அதிபதி உச்சம் பெற்றால், வலிமையான பாவர் சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த பெண் சற்று மூர்க்கமாக கை ஓங்கும் அளவுக்கு நடந்து கொள்வார். இந்த பெண்ணின் மூன்றாம் அதிபதியான தெய்வத்தை வணங்கும் போது இவர்கள் அதிக ஆற்றல், குடும்ப தலைமை ஏற்றல், கணவனின் தொழில் நிர்வகித்தல், பங்கு பெறுதல், நிறைய அலுவலகங்களில் தலைமை பொறுப்பேற்றல் என நிலை ஏற்பட்டு மேன்மையும் தன்மையில் பயனடையும். அதிக ஆற்றலை நேர்வழியில் திருப்பிவிட முயற்சிக்கவும். மனவாழ்வு